குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சனி வக்ரமாகறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும், உங்க வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் நடக்குமா, எல்லாமே நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். சரிங்களா? சனி முக்கியமான கிரகம், கர்மகாரகன் சனி. உங்க ராசிக்கு சிம்ம ராசிக்கு யார் அவரு? 6 மற்றும் 7ஆம் அதிபதியா வருவார். வர்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரம் அடைவார். 29ஆம் தேதி ஆரம்பிச்சு உங்களுக்கு ஜூன் மாதம், அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 29ல ஸ்டார்ட் ஆகும், நவம்பர் 15ல சனி வக்ரம் நிவர்த்தி ஆகும். கிட்டத்தட்ட 139 நாட்கள் 139 நாட்கள் சனி வக்ர நிலையில் இருப்பார். சிம்ம ராசிக்கு யாரு? சனி ஆகாத கிரகம், ஆப்போசிட்டான கிரகம். ஏன்னா சூரியன் வெளிச்சமான கிரகம், சனி இருட்டான கிரகம், இருள் கிரகம். ஒரு ராசியிலிருந்து சனி இன்னொரு ராசிக்கு போறக்கே பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். மற்ற கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வருட கிரகங்கள் எல்லாம் குரு 1 வருஷம், ராகுகேது 1.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமான கிரகங்கள். இப்ப சூரியன் எல்லாம் ஒரு மாசம் அப்படியே ஒரு ராசியில இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 1 மாசம் ஆகும். செவ்வாய் பாத்தீங்கன்னா 45 நாட்கள் ஆகும். சந்திரன் இருக்கிறதுல வேகமான கிரகம், ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.25 நாள் டைம் எடுத்துக்குவார். அப்ப சனி தான் இருக்கிறதுல மெதுவான கிரகம். ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு போறக்கே பாருங்க 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்ப ஒரு மெதுவான கிரகம், மந்தமான கிரகம். உங்க ராசிக்கும் மகரத்துக்குமே ஆகாது. உங்க ராசிக்கும் மகரம் கும்பமே பாத்தீங்கன்னா ஆகாத ராசி தான். ஏன்னா நீங்க ஒளி கிரகத்தோட ராசியில பிறந்திருக்கீங்க சிம்மராசினியர்கள். உங்களுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இருள் கிரகம். அப்ப அவர் வக்ரம் அடைகிறார். இப்போ அப்ப 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து வக்ரம் அடையறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். 6ஆம் இடங்கிறது என்ன? வேலை, கடன், உத்தியோகம், வேலை, கடன், இந்த பாத்தீங்கன்னா எதிரி தொல்லைகள், இதெல்லாமே எதிரி வேலை இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்துல குறிக்கும். அதை கடன் நோய் எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. அது 6ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது கலத்தரஸ்தானம், திருமணம், கூட்டாளி, கூட்டுத்தொழில், நண்பர்கள், உங்க பங்குதாரர்கள், இதெல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கும். அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்க சனி வக்ரம் அடைஞ்சு உங்க ராசியை பார்ப்பார். இப்ப உங்க ராசிக்கு 8லயும் ராகு இருக்கார், 2ஆம் இடத்துல கேது இருக்கார், குரு 10ஆம் இடத்துல ரிஷப ராசியில் இருக்காங்க. அதனால இந்த சனி வக்ர பயிற்சி நீங்க சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமா தான் நீங்க இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம். முக்கியமான விஷயங்கள், முக்கிய முடிவெல்லாம் எடுப்பீங்க பாத்தீங்களா, கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சனி மெதுவான கிரகம். அப்ப வக்ரம் ஆகிறதுனால ஸ்பீடா வேகமா செயல்பட ஆரம்பிச்சிருவார். வேகமா செயல்பட ஆரம்பிக்க போறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது இயல்புக்கு மாறான பலன் சனி கொடுப்பார். இயல்புக்கு மாறான விஷயங்கள் சனி உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். என்ன காரணம்னா அவர் மெதுவா இருக்காரு, வக்ரமானாலும் வேகமா அப்படியே ரிவர்ஸா செயல்பட போறாரு. அப்போ ஒரு வேகம் எடுக்கும், சனி ஒரு ஸ்பீடை எடுக்க போறாருன்னு அர்த்தம். வேகம் அடையிறதுனால சனி என்ன பண்ணுவாருன்னா 7ஆம் இடத்துல இருந்து வக்ரம் அடையிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கவனமா இருங்க. நீங்க சிம்மராசியா இருக்கீங்கன்னா உங்க கணவனோ இல்ல மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. கருத்து வேறுபாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பங்குதாரர், உங்க பார்ட்னர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களா இந்த காலகட்டங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப திருமணத்துக்கு அதிபதி சனி தான், ஒரு மெதுவான கிரகம். இத்தனால பாருங்க திருமணம் ஆகாம அப்படியே டல்லா போயிட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு அப்படி மந்தமா போயிட்டு இருந்திருக்கும். நல்ல வரன் அமைஞ்சிருந்திருக்காது. முயற்சி சக்சஸ் ஆயிருக்காது. உங்களுக்கு நீங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடந்திருக்கும், ஆனா உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்காது. ஏதோ ஒன்று தடங்கள், ஏதோ ஒன்று தாமதம், அப்படியே இழுத்துக்கிட்டே ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்ப வக்ரம் அடையறதுனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா வேகமா சில விஷயங்கள் நடக்கும். ஒரு திருமண வாழ்க்கை கைக்கூடி வரும். நல்ல வரன் இந்த 139 நாட்கள் பாருங்க, நல்ல வரன் தேடி வர்றது உங்களால பார்க்க முடியும். ஆனா அவசரப்பட்டு கல்யாணமும் பண்ணிடாதீங்க. அதை வேகமா இப்ப கிடைக்கிற வரன் பண்ணிடலாம், இத்தனை நாள் கல்யாணம் நடக்கல, நம்ம வர்ற வரன் ஏதோ ஒன்று நம்ம கல்யாணம் பண்ணிடலாம்னு அவசரமும் பற்றாதீங்க. கவனமா இருங்க. ஆனா திருமணத்துக்கு உண்டான நல்ல காலகட்டம் தான், பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நண்பர்கள் விஷயத்துல, கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு போகும். கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வக்ரம் மாறாங்க. ஒரு ப்ரொமோஷன், வேலையில் ஒரு ப்ரொமோஷன், ஒரு பதவி உயர்வு, முன்னேற்றம், இடமாற்றம், வேலையில இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு சடனா திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் பதவி உயர்வு, திடீர்னு உங்களுக்கு ஒரு சேலரி இன்கிரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சடனா வேகமா நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் தான். சரிங்களா? உங்களுக்கு பாதகமும் இருக்கு, சாதகமும் இருக்கு. உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சினால
உங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்கள பண்ணி மாட்டிக்காதீங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க ஹெல்த்ல கவனமா இருங்க. ஏன்னா வக்கர சனி உங்க ராசி பார்க்குறாரு. 7ஆம் பார்வை நேரடி பார்வை. உங்க ராசி பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். சரிங்களா? ஹெல்த்ல கவனமா இருங்க. சிம்மராசி நேயர்களுக்கு பாருங்க, இந்த சனி ராசி பார்க்கறதுனால உடம்பு சோம்பேறித்தனம் இருக்கும், டயர்டா இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஒரு மந்தமான நிலையில இருப்பீங்க, சுறுசுறுப்பு இருக்காது. இதெல்லாமே இந்த காலகட்டங்கள் நடக்கும். கவனமா இருக்கணும். யாரையும் முழுசா நம்பிட வேண்டாம். சரிங்களா? இப்ப 10ல் இருக்க குரு இதெல்லாம் உங்களுக்கு தொழில முன்னேற்றம் தான், வருமானம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. அப்ப வருமானம் வரும், பணம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 8ல் இருக்க ராகு, 8ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்காங்க. அது ஷேர் மார்க்கெட்டு, இந்த பங்குச்சந்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாம். சரிங்களா? பண விஷயத்துல கவனமா இருங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. பிபி, கொலஸ்ட்ரால், இந்த தைராய்டு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் அவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்துல அந்த பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? தைராய்டு பிரச்சனை, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஹெல்த்ல கவனமா இருக்கணும். ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டக சனின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டக சனி பெருசா பாதிப்பு இருக்காதுங்க. அஷ்டம சனி தான் பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? அஷ்டம சனி உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போகுது. இந்த கண்டக சனி பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா சின்ன சின்ன பாதிப்பு, கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மனக்கசப்பு கொண்டு வந்துடும். தேவையில்லாத புரிதல்கள் ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதை யார்கிட்ட பழகுறது, யார்கிட்ட பழகக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியாது. குழப்பம் சனி. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? நண்பர்கள் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க உங்க பார்ட்னர்கிட்ட கவனமா இருங்க. கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இதை நீங்க பண்ணிட்டீங்கனாலே இந்த வக்ர சனி பெருசா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்க ஜாதகத்துல நீங்க சிம்ம ராசி, உங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்குன்னு பாருங்க, சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. ஏன்னா சனி வந்து ஆயுளுக்கு அதிபதி, ஆயுள் காரகன் சனி, தொழிலுக்கு அதிபதி சனி தான். சனி ஜாதகத்துல நல்லா இருந்தா குருவோட சேர்க்கை, உங்களுக்கு சுக்கிரனோட சேர்க்கையில நல்லா இருந்துச்சுன்னா பாருங்க, அவங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள் இருக்கும். இப்போ 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி, நம்ம லக்னாதிபதி, நம்ம சனி இதை வச்சுதான் நம்ம பார்க்குறோம். ஒருத்தருக்கு ஆயுள் பலம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்ப சனி அதுல முக்கியமான கிரகமா ஒன்று வருது பார்த்தீங்களா? இப்போ சனி தான் இருக்கிறதுலே நவகிரகங்களே ஒரு மெதுவான கிரகம், ஆயுள கொடுக்குற கிரகம், தொழிலுக்கு அதிபதி சனி தான். அப்போ உங்க ஜாதகத்துல சனி கெடாம இருக்கணும், நல்ல கிரகங்கள் சுப கிரகங்களோட சேர்க்கையில் இருக்கணும், பாவகிரகங்களோட சேர்க்கை இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி, இப்ப கரண்டா என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இனிமேல் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, நீங்க என்ன எதை அனுபவிக்க நீங்க பிறந்திருக்கீங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் நல்லா இல்லாம இருப்பாங்க, ஒருத்தர் திறமை இருக்கும், ஒருத்தர் திறமை இருக்காது. திறமை இல்லாததெல்லாம் அடுத்த கட்டம் தாங்க. நேரங்காலம் தான் முக்கியம். திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க, திறமை இருக்கவங்க ஜெயிக்க முடியாது. நேரம் தான், டைம் தான். அப்போ அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்களை என்ன கிரகங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க, என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.